இது வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை. ஆமாம். என்னென்ன மிக்சர்லாம் இருக்குது? இது வந்து என்னென்னா வடை பருப்புன்னு கடலை பருப்பு இருக்குல்ல, அந்த கடலை பருப்பை ஊற வச்சிட்டு அதில் 2 வத்தலையும் போட்டு கொஞ்சம் சீனி பருவத்தில் அதோட கொஞ்சம் இதாகவும் அரைச்சிக்கிடணும். மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். அதோட நல்லா சின்ன வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி, அப்புறம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 2 பூண்டு பல்ல தட்டி போட்டிருக்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டேன், 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிறதுனா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே அப்புறம் அதில் வாழைப்பூவையும் போட்டிருக்கிறேன், உப்பு. அவ்வளோதான். வடை செய்கிறோம்ல, பருப்பு வடை. பருப்பு வடை செய்கிறதுல வாழைப்பூவை பொடிசாக நறுக்கி போட்டிருக்குறோம். வாழைப்பூ கடையிலேருந்து வாங்கணும், வேறு எங்கே கிடைக்கும்? நம்ம வீட்டில் வாழை குறை போட்டு அது ஆயிடுச்சு. வேறு அதெல்லாம் இன்னும் மாதங்கள் இருக்குது. நம்ம வீட்டு வாழையெல்லாம் 2 வாழை பெருசு பெருசாக கொலை போட்டிருந்து அது பழுத்தி எல்லாருக்கும் வெட்டி கொடுத்தோம். அந்த நேரம் நீங்கள் வரல, அதனால் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். இப்போ பழையபடி அதை வெட்டி விட்டுட்டு அதிலேருந்து சின்ன கன்று வரும்ல, அதில் 2 கன்று இப்போ பெருசாகிட்டு வருது. இனிமேல் அதில் அங்கே தோட்டத்தில் இருக்கிறதுலையும் அதே மாதிரி தான் வாழைப்பூ. அது வேறு வெரைட்டி, இங்கே இருக்கிறது வேறு வெரைட்டி. அங்கே தோட்டத்தில் இருக்கிறது தான் நல்ல சூப்பரான வெரைட்டி. இது எத்தனை போடுவீங்க? அள்ளி போட வேண்டியதானே? 4-5 அள்ளி சேர்த்து அள்ளி போட வேண்டியதானே? சரி, இது முதல்ல போட்டேன்ல, இது வெந்த எடுத்த உடனே அடுத்தது கூட 2 போட்ட வேண்டியதான். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டாச்சு, நல்லா தான் இருந்துச்சு, கரெக்டாக இருக்கலாம். பாப்பாட்ட கொடு. வந்திருக்கானுங்களா? நல்லா இருக்கு. எம்மி. அந்த வெயிலுக்கும் இது அடுப்படியில் நிற்கிறதுக்கும் அப்படியே உருகிட்டு இருக்கோம் நம்ம. ஆமாம். சரி, எப்படி தான் டவுனுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சமாளிக்க போறீங்களோ தெரியலை. கேஸ் டிமாண்டு வருது. விறகடுப்பில் நாங்கள் விறகடுப்பில் சமைச்சிருவோம். நீங்கள் என்ன இதில் சமைப்பீங்க? அது எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைக்கிறது தான் நான் வச்சு எடுத்துக்கிட்டு நேரமாயிரும். வீடியோ முடிச்சிடுறேன்.